வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குமாரா சம்பவம். எஸ், இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சம்பவமா இல்லையா அப்படிங்கிறது இந்த ரிவ்யூவோட கடைசியில உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். பாலாஜி வேணுகோபால் இந்த படத்தினுடைய டைரக்டர். இவருடைய முந்தின படமாகட்டும், இவருடைய ஆரம்ப கால படமாகட்டும், ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காமெடி ஜானர் தான் வந்து இவர் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து எடுத்துட்டும் இருக்காரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரன் தியாகராஜன், நம்ம பாண்டியன் ஸ்டோர் குமரன் சொன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். அவரு முதல் முறையா வந்து ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து ஹீரோவா வந்து இன்ட்ரோ ஆகுற படம் தான் இந்த குமரா சம்பவம். அண்ட் தென் வந்து பாயல், ஜிஎம் குமார் சார், இளங்கோ குமாரவேல் சார், பாலசரவணன், அந்த மாதிரி வந்து வினோத் சாகர் சார், இந்த மாதிரி நிறைய பட்டாளங்களை வந்து உள்ள வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இளங்கோ சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்காரு. குமரன் அவங்களுடைய வீட்டுல வந்து ஒரு டெனண்டா வந்து இருக்காரு. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து இளங்கோ சார் வந்து வீட்டுல வந்து மர்மமான ஒரு இறந்து இருக்காரு. ஸோ இவர் எப்படி இறந்துட்டாரு அப்படின்றது தான் வந்து இந்த படத்தினுடைய கதை. அந்த வந்து குமரன் இந்த படத்துல வந்து ஒரு டைரக்டர் ஆக துடிக்கிற ஒரு மொக்க கதைகளோட சுத்திக்கிட்டு இருக்க ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. ஜிஎம் குமார் சார் குமரனுக்கு வந்து தாத்தாவா இருக்காரு. அவர்கிட்ட வந்து போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. பட் அவரும் ஒரு கட்டத்துல வந்து இந்த வீடெல்லாம் வித்து தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ இந்த பக்கம் வந்து இளங்கோ சார் வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன கேஸ்கள்லாம் வந்து இந்த பொதுநல வழக்குகள்லாம் எடுத்து வந்து போட்டு ஒரு சில கேஸ்கள்லாம் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஒரு சில கேஸ்லாம் வந்து இன்னும் வந்து நிலுவையில் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் எல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் வந்து என்கொயரியில் வந்து இவர் வந்து எப்படி இறந்தாரு, குமரனுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், அவரு யாரு கொலை பண்ணியிருப்பாங்க, இவரு வந்து கடைசியில வந்து படம் பண்ணாரா. ஸோ இதுதான் வந்து மீதியான கதை இந்த படத்தினுடைய ஒன்லைனும் கூட. குமரா சம்பவம் இது வந்து என்ன ஜானர் அப்படின்னு வந்து நான் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருக்கோம். ஒரு ஃபுல் ஃபன் காமெடி ஜானர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் அந்த கிளிம்ஸ் முடிகிற வரைக்குமே வந்து நீங்க படத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சீனும் ஒரு டயலாக்கையும் வந்து நீங்க வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமெடி அப்படின்னாலே ஒரு சில படங்கள்ல வந்து இந்த கண்டென்ட் வச்சு கலாய்க்கிறதாகட்டும், இந்த பாடி ஷேம் பண்றதாகட்டும், ஸோ இந்த மாதிரியா இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோக் காமெடிப்பா, இது இப்படிதான் இருக்கும், இதை சொன்னாலே நமக்கு வந்து சிரிப்பு வருது, இதுல எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாம ஒரு டபுள் மீனிங் இல்லாத ஜோக்ஸ் எல்லாமே வந்து இந்த குமரா சம்பவத்துல வந்து கொடுத்திருக்காரு பாலாஜி வேணுகோபால் சார். ஜிஎம் குமார் சார் நிறைய படத்துல பயங்கரமான ஒரு ரோல் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ரோலும் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து பண்ணியிருக்காரு. இளங்கோ சார் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவருடைய சூஸ் பண்ணக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் வந்து வித்தியாசமாகவும் இருக்கும். அண்ட் தென் வந்து அதுல ஒரு இம்பாக்டும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து இவருடைய கேரக்டர் வந்து ஒரு சீனுமே அவரு அந்த பிளாஷ்பேக் சீன்ல அவர் சொல்றதா இருக்கட்டும், குமரன் சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் தென் வந்து வினோத் சாகர் சார், அவர் வந்து நிறைய வில்லனா பார்த்துருப்போம், சின்னதா வந்து காமெடி பண்ணியிருப்போம். இந்த படத்துல வந்து த்ரூ அவுட்டா வந்து ஒரு நான் இந்த படத்துல நடிகரா வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி படத்துல ஒரு கேரக்டரா வந்து வராரு. நம்ம குமரன் கூடவே வந்து ஃப்ரெண்டா வந்து இருக்காரு. ஸோ அவர் பண்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப புதுசாகவும் இருக்கு, ரொம்ப அற்புதமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய காமெடிகள் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரும் பாலசரவணம்னு இருக்க அந்த காம்பினேஷன்லாம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து என்னடா இது காமெடி அப்படின்னு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இந்த குமர சம்பவம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க யாரு கூட வேணா வந்து இந்த படத்தை உட்காந்து நீங்க பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், சின்ன பசங்களோட எல்லாமே வந்து கூட பார்க்கலாம். எந்தவித ஒரு டபுள் மீனிங்ஸ் இல்லாம அந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் வந்து இப்போ வர்றது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. பட் இந்த படத்துல வந்து நீங்க அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணலாம். உங்க ஃபேமிலியோட இந்த வாரம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த குமார சம்பவத்தை வந்து போய் பார்க்கலாம். பாலாஜி வேணுகோபால் சார் அவருடைய எல்லா படங்கள்லயும் வந்து ஒரு யூனிக்கான வந்து காமெடி பேட்டர்ன்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து ஒரு யூனிக்கான காமெடி பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. பட் 100% நான் சொல்றேன், நீங்க வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே வந்து நீங்க வந்து ரொம்ப சிரிச்சு இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு பயங்கரமா வந்து சிரிக்கலாம்டா அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து நீங்க கண்டிப்பா போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்த்துட்டு இந்த குமார சம்பவம் மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்றீங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சரிங்க. டாடா பாய்.